வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பர்சன்டேஜ், சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஈஸியா பார்க்க போறோம். ஓகேவா? ஷார்ட்கட்ல நம்ம நிறைய சம்ம நான் போடும் போதுதான் சதவீதத்தை வந்து ஒரு புள்ளி வச்சு மல்டிபிளிகேஷன் பண்ணி டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பேன். நீங்க நிறைய பேர் சதவீதத்துக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறது. ஓகேவா? சரி, நம்ம பார்க்கலாம். பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சம்மு காமிக்கிறேன். இந்த சம்ம உங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. 320% ஆஃப் 25, 464% ஆஃப் 25, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றோம்ன்றத கடைசியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் பர்சன்டேஜ் அடிப்படை ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கிட்டா தான் நம்ம அதை வேகமா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் 10 to 90% எப்படி பாக்குறது அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? 10%ல இருந்து 90%. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5000. ஓகேவா? 5000க்கு 10% என்ன அப்படின்னு கேட்கறாங்க. 10% நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா 10/100 அப்படின்னு போடுவோம். அதானே 10%ங்கிறது. 10/100 மேல இருக்கிற 0 கேன்சல் ஆயிரும். அப்ப கீழே மீதி என்ன இருக்குது? 1/10 இருக்கும். 1/10 என்ன செய்வோம்? இதுல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அவ்வளவு. இந்த 0வும் இங்கேயும் அடிபடுமா? நம்ம அதை மாதிரி பார்க்காம என்ன செய்யறோம் அப்படின்னா 10% அப்படின்னா டேரக்டா மேல கேன்சல் ஆயிரும். ஒரே ஒரு 0 மட்டும் தான் எங்களுக்கு இது கையை வைப்போம். அதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. 10% என்ன அர்த்தம் அப்படின்னா 6000க்கு 10% என்ன அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 600. 600க்கு 10% என்ன அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 60 அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அது 10% அர்த்தம். இப்ப 525க்கு 10% என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ஆன்சர் என்னன்னு சொல்லலாம்? 52.5 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 10% அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அதான் 10%. இப்ப அடுத்து 10% சொல்லியாச்சு. அப்ப 20% என்ன, 30% என்ன, 40% என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 10% கண்டுபிடிச்சு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. இந்த 10% ரெண்டால பேருக்குன்னா 20%, மூணால பேருக்குன்னா 30%, நாலால பேருக்குன்னா 40%. ஓகேவா? சரி, இப்ப 5000க்கு 10% என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10% 500. அத ரெண்டால பேருக்குன்னா 20%. இதுதான் 10%. ரெண்டால பேருக்குன்னா 20%, மூணால பேருக்குன்னா 30%. இப்ப ரெண்டால பேருக்குன்னா எவ்வளவு கிடைக்கும்? 500 × 2 1000 கிடைக்கும். 1000னா 20% அர்த்தம். இப்ப 70% கேட்கறாங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற 500 7ஆல பேருக்குன்னா 70%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 7ஆல பேருக்குன்னா 70%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 4ஆல பேருக்குன்னா 40%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 3ஆல பேருக்குன்னா 30% அர்த்தம். ஓகேவா? 10 to 90% என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு எந்த நம்பர் கேட்காங்களோ அந்த பர்சன்டேஜால பெருக்க வேண்டியதான். ஓகேவா? நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது 125 40% என்னன்னு கேட்கிறான். 125க்கு 40% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 12. இது 10%. 40%னா 12 4ஆல பெருக்குனா போதும். ஓகேவா? 12 2 12 25, 4 12 50 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்ப 12 4ஆல பெருக்குனா ஆன்சர் என்னன்னு வந்துருக்குன்னா 50 வந்துரும். 4 12 48, அரைய 2ஆல 4ஆல பெருக்கு 2ன்னு வரும். 50 வந்துரும் ஆன்சர். ஓகேவா? இல்ல மல்டிபிளிகேஷன் சைடுல கூட நீ பெருகிக்கலாம். ஒன்னும் இது கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8000 10% என்னன்னு கேட்டாங்கன்னா 800. 30% கேட்டாங்கன்னா 800 என்ன செய்யலாம்? 3ஆல பெருகி 8 3 24 2 0. 30% 2400. நம்மளுக்கு பெருக்கல்ல இங்கே வரல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, சைட்ல எழுதிவோம். 10% எடுத்து 30%னா 3ஆல பெருக்கு, 70%னா 7ஆல பெருக்கு, 80%னா 8ஆல பெருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? எதா கண்டுபிடிச்சாச்சு? 10 to 90% வரை கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது 1 to 5% பார்க்கணும். சாரி, 1 to 9% வேற சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறத எப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8000க்கு 1% என்னன்னு கேட்கறான். முன்னாடி பார்த்தது 10%. இப்ப பார்க்க போறது 1% என்னன்னு கேட்கறான். 1% என்னன்னா கீழே 2 0 இருக்கு. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு 0 அப்படின்னா சாரி 1% அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப ஆன்சர் என்ன? 1% 80 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்ப 7500க்கு 1% என்னன்னு கேட்டா 75. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 1% 75 அப்படின்னு கிடைக்கலாம். ஓகேவா? இப்ப இதே 7500க்கு 1% பார்த்தாச்சு. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. இப்ப 4% என்ன, 3% என்ன, 7% என்னன்னு கேக்குறாங்க. வெறும் 7% சொல்லு, இல்ல 4% சொல்லு, இல்ல 3% சொல்லுன்னு கேள்வி கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 1% கண்டுபிடிங்க. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1% 75 அப்படின்னு கிடைக்கும். இப்ப நான் கேட்கிற 4% இருக்கணும்னா 4ஆல பெருக்கு.
ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு 4ஆல பெருக்குனா 4%. 75 4 எவ்வளவு? 2 75 150, 4 75 300 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப 7% வேணும்னா என்ன செய்யலாம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வை. 75 அதை என்ன செய்யலாம்? 7ஆல பெருக்கணும்னா 7%. 7 7 49 490 இருக்கும். 7 5 35, அப்ப 525 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். 7 5 25 5 ரிமைனிங் 2 7 49 ஒரு 2 51 அப்படின்னு 515 போட்டுடலாம். மல்டிபிளேஷன் முறையே போட்டுரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு சிங்கிள் டிஜிட் 1 to 9 கேட்டாங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 3ஆல பெருக்குனா 3%, 4ஆல பெருக்குனா 4%, 7ஆல பெருக்குனா 7%. ஓகேவா? சரி, 5% கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்கு. 8000 8000க்கு 5% என்ன அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 5ஆல பெருக்கினாலும் ஆன்சர் வரும். 8 5 40 ஒரு 0 400 போட்டுலாம். வேற எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா 10%ல பாதி என்னன்னா 5% கிடைக்கும். 10% என்னன்னு சொன்னேன்? 800. அதுல பாதி எவ்வளவு? 400. அவ்வளவுதான் 5%. 10% 800, அதுல பாதி 400 இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப 12000 12000க்கு 5% என்னன்னு கேள்வி கேட்கிறான். 10% 1200, அதுல பாதி 600 அப்படின்னு போடலாம். இதான் 5%. எதுக்கு? 12000க்கு 5% எவ்வளவு அப்படின்னா 600. 600க்கு 5% என்ன? 10% 60, அதுல பாதி 30. அவ்வளவுதான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10, அதுல பாதி 5. புரியுதா? இப்ப என்னன்னா பார்த்தாச்சு, நம்ம 1 to 9% பார்த்தாச்சு, 10 to 90% பார்த்தாச்சு, 5% கண்டுபிடிக்கிறது பார்த்தாச்சு. புரியுதா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது 15% எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியா. 15% கேட்டாங்கன்னா 15% எப்படி போடுறது அப்படின்னா 10% பிளஸ் 5% தான் எவ்வளவு அப்படின்னா 15% சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8000க்கு 15% என்னன்னு கேக்குறாங்கன்னா 10% எவ்வளவு? 800. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்ச 10%னா 800. அதுல பாதி, ஓகேவா, 800ல பாதி தான் 5%. 10% 800, அதுல பாதி தான் எவ்வளவா இருக்கும்? 5% இருக்கும். கூட்டு 800 400 கூட்டினா 1200 ஆன்சர். நம்ம இங்கேயே பண்ணலாம். நான் உனக்கு புரியுறதுக்காக எடுத்துக்கிறேன். இது 10% 800, 5% 400, ரெண்டையும் 15%, ரெண்டையும் கூட்டினா 15% 1200 இருக்கும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிச்சா 10% 800, அதுல பாதி 400, ரெண்டையும் கூட்டினா 1200. இப்ப 1200க்கு 15% சொல்லலாமா? 10% 120. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 10% 120, அதுல பாதி 60, 120ல பாதி 60, ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு இருக்கும்? 180 இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? 180 எத்தனை பர்சன்டேஜ்? 15%. இப்ப அந்த 180க்கு 15% கண்டுபிடிக்கலாமா? 10% எவ்வளவு? 18. அதுல பாதி எவ்வளவு? 9. 18 9 கூட்டினா எவ்வளவு? 27. அதான் 15%. சிம்பிள் தான். ஓகேவா? 15%ன்றது 10%, அதுல பாதி, ரெண்டையும் அப்படியே கூட்டுறதான். கூட்டினா ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? சரி, இப்ப என்னன்னா பார்த்தாச்சு, 1 to 9 பார்த்தாச்சு, 10 to 90 பார்த்தாச்சு, 5% பார்த்தாச்சு, 15% பார்த்தாச்சு. ஓகேவா? வேற நம்ம பார்க்க வேண்டியது 100%, 50%, 25%, 1.5%, 6.25%. இந்த 6.25 தனி வட்டி கூட்டு வட்டியில கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 12 6.25. ஓகேவா? அப்படியே என்னன்னு மட்டும் சொல்றேன். பாக்ஸுக்கு அடிக்கடி நம்ம போறது இதுதான். 100% என்னன்னா சேம் நம்பர் தான். என்னன்னு சொல்லுவோம்னா 100% அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8000க்கு 100% என்ன? 8000 தான். 7000க்கு 100% என்ன? 7000 தான். அதே நம்பர் தான் 100%. ஒரு 7000 கொடுக்குறேன், 100% என்ன? 100 டிவைடட் பை 100. மேல இங்கேயும் கேன்சல். அப்ப 7000 தான் இருக்கும். சேம் நம்பர் தான். 100 என்ன? 100 என்னப்பா அந்த நம்பர் என்னன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம பாக்ஸ்ல போறது 100 என்னன்னு தான் போடுவோம். அடக்க விலைக்கெல்லாம் 100 100 தான் வச்சு போடுவோம். அந்த நம்பர் என்ன? ஓகேவா? 100% அப்படின்னா அதே தான் 100%. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 50%. ஏதாவது ஒரு பார்ட்னர் போடும் போது 50-50, பாதி உனக்கு பாதி எனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். 50-50ங்கிறது பாதி பாதி. 100ல பாதி தான் 50. ஓகேவா? 2ஆல டிவைட் பண்ணா போதும். 50% கண்டுபிடிக்க 2ஆல டிவைட் பண்ணா போதும். இப்ப 8000க்கு 50% என்ன? 2ஆல டிவைட் பண்ணா 4000. 4000க்கு 50% 2000. 2000க்கு 50% 1000. 1000க்கு 50. அப்படியே 2ஆல டிவைட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். அதான் 50%. ஓகேவா? 50ல பாதி 25. 25% என்ன அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணும். கால் பங்கு. 100ல 4, அதாவது 100 4ஆல டிவைட் பண்ணாதான் நம்ம 25 கிடைக்கும். அப்ப 25% கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? 1.5% கண்டுபிடிக்க 8ஆல டிவைட் பண்ணணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
25% 4ஆல டிவைட் பண்ணும். 12.5%னா 8ஆல டிவைட் பண்ணும். 6.5%னா 16ஆல டிவைட் பண்ணணும். நம்ம இந்த 6.5% வச்சு கூட்டு வடில சம் வரும். பின்னாடி கூட உனக்கு கிரைம்ல வரும், பாத்துக்கலாம். ஓகேவா? 100னா சேம் நம்பர், 50%னா 2ஆல டிவைட் பண்ணும், 25னா 4ஆல டிவைட் பண்ணும், 12னா 8ஆல டிவைட் பண்ணும், 6.5னா 16ஆல டிவைட் பண்ணும். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இப்ப அந்த கொஸ்டின் போலாம். இன்னொரு டைப் பார்க்கலாம். இப்ப நம்ம என்னென்ன பாத்துட்டோம் அப்படின்னா 1 to 10% பாத்துட்டோம், 10 to 90% கண்டுபிடிக்கிறது பாத்துட்டோம், 15% கண்டுபிடிக்கிறது பாத்துட்டோம், 5% கண்டுபிடிக்கிறது பாத்துட்டோம், 100ல இருந்து அரைகள். இவ்வளவுதான், சிம்பிள் தான். இதை வச்சுதான் உள்ளுக்குள்ள போறது. வேற என்ன பர்சன்டேஜ்ல ட்ரிக் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்மு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பாரு. 48% ஆஃப் 50. இப்ப நான் சொல்லி கொடுக்காத பர்சன்டேஜ் கேட்கறாங்க. நான் இன்னும் வரேன், இன்னமும் இருக்கு, முடியல பர்சன்டேஜ். ஓகேவா? இன்னும் வரேன். 48% ஆஃப் 50. என்ன 10% சொல்லி கொடுத்தீங்க, 15% சொல்லி கொடுத்தீங்க, 25 ரவுண்டா இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. 48% எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த சைடுல 50 வருது அப்படின்னா, ஓகேவா, நம்ம என்ன செய்வோம், இந்த பர்சன்டேஜ்ங்கிறது கீழே 100ன்னு போடுவோமா. அதாவது இந்த 100ன்றது இந்த இடத்துல ஆஃப்னா என்ன அர்த்தம்னா இன்ட்னு அர்த்தம். 48% ஆஃப் 50னா 48. நம்மளுக்கு தமிழ்ல என்னன்னு கொடுப்பாங்கன்னா இன்னுன்னு கொடுப்பாங்க. 48% இன்னுனா இன்ட்னு அர்த்தம். 50 என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சைடுல 50ன்னு வந்துருச்சுனாலே அந்த பர்சன்டேஜ் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இங்க என்ன நம்பர் பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க அந்த பர்சன்டேஜ் இந்த நம்பர் கூட வச்சுக்கலாம். எந்த நம்பர் தான் இருந்தாலும் சரி. இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணிடலாம், 48%ன்றத 50% வச்சுக்குவோம். அப்ப 50% 48க்கு எவ்வளோ, பாதி தானே 50% சொல்லிருங்க. அப்ப 48%ல பாதி, 48ல பாதி எவ்வளோ, 24. அவ்வளவுதான் ஆன்சர். பர்சன்டேஜ் ரிவர்ஸ் பண்ணிடு கூட இருக்கிற நம்பர் கூட. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. 10% ஆஃப் 320 அப்படின்னா அப்ப பர்சன்டேஜ் இங்கிட்டு தூக்கி போற மாதிரி தான் நான் சொல்றேன் உனக்கு. இங்கிட்டு நீ 0 போட்டாலும் சரி, 2 0வை, இல்ல இங்கிட்டு 0 போட்டாலும் சரி, எங்கிட்டு போட்டாலும் உனக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். புரியுதா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது அவ்வளவுதான். பர்சன்டேஜ் ரிவர்ஸ்ல இங்கிட்ட வந்துருது. அப்ப 48% ஆஃப் 50 அப்படின்னா 50% ஆஃப் 48ன்னு மாத்திக்கலாம். 48ல 50% எவ்வளோ, பாதியா மாத்து. 28ல பாதி 40, சாரி 24. இப்ப 320% ஆஃப் 50னா இந்த பர்சன்டேஜ் இங்கிட்டு போட்டு பாரு. அப்படியே 320ல பாதி எவ்வளவு இருக்கும், 160 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். உள்ள போட்டுலாம் மல்டிப்ளை பண்ணுவோம்னா 72% ஆஃப் 50 அப்படின்னா 72ல பாதி எவ்வளோ, 36 இருக்கும். ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து இங்கிட்ட 50 இல்ல 25 கொடுத்தாலும் நம்ம அதே தான். 25னா என்னன்னு சொல்லிருந்தேன், 4ஆல டிவைட் பண்ற. அப்படியே இங்கிட்ட பர்சன்டேஜ் மாத்திரு, இங்கிட்ட இருக்கிற பர்சன்டேஜ் இங்கிட்ட மாத்திரு. 320க்கு 25% கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்ப 4ஆல டிவைட் பண்ணா என்னன்னு இருக்கும், 80ன்னு இருக்கும். இங்க ரிவர்ஸ் அப்படியே இங்க பர்சன்டேஜ் போட்டா இங்க என்னன்னு இருக்கும், 4ஆல டிவைட் பண்ணு. ஒரு நாள் 4, 16 நாள் 64, 116ன்னு வரும். அடிச்சிடலாம். சேம் அதே தான். 12 நாள் 48 போட்னா ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ரிவர்ஸ் பண்ணா ஈஸியா எடுத்துடலாம். புரிஞ்சுதா? வேற என்ன பர்சன்டேஜ்ல கேட்பாங்க அப்படின்னா அடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 17% ஆஃப் 8000. இப்ப அடுத்தது வராங்க 17% 8000 எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கன்னு. நான் சொல்லி கொடுக்காத 10 to 90 சொல்லியிருக்கேன், 1 to 9 சொல்லியிருக்கேன், 15% சொல்லியிருக்கேன், 5% சொல்லியிருக்கேன். மீதி 100, 50, 25, 12, 6.25 இதுதான் வச்சு நம்ம சம்ம அடிக்கடி நம்மளுக்கு சுருக்குகளை வந்துட்டே இருக்கும். தனி வட்டி, கூட்டு வட்டி, லாபம் நஷ்டம் எல்லாத்துலயும் இந்த சதவீதம் தான் வரும். நான் கீழே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சொல்லி தராத சம வருது அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாத. 17%, 1% வச்சே கண்டுபிடிச்சிரு. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வை. 1% 80, 17ஆல பெருக்கு, 80 17ஆல பெருக்கு, 17 8 எவ்வளவுன்னு பாரு. ஒரு 0 கடைசியா ஆட் பண்ணி விட்டுரு. அவ்வளவு ஆன்சர். 10 8 80, 7 8 56, 80 ஒரு 56, 136. ஆன்சர் 1360 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நீ எவ்வளவு பெரிய நம்பர் கேட்டாலும் சரி. வேற ஏதாவது 48% 5745 இது மாதிரி 60 இது மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னு 1% கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி 48ஆல பெருக்கு ஆன்சர். அவ்வளவுதான். கடைசியா வர ஆன்சர் என்ன பண்ணிரு, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு முடிச்சிரு. இங்க மேல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு நம்பர் வருது அப்படின்னா கடைசியாவும் வர ஆன்சர்ல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி ஆன்சர் வந்துடும். புரியுதா? நான் சொல்லி தராத நம்பர்ல இதுதான் பர்சன்டேஜோட பேசிக். இது தெரிஞ்சா போதும். இது இல்லாம வேற ஏதாவது நடுவுல கொடுக்குறான் 32, 44, 60 கொடுக்குறான், 64, 77 இத மாதிரி கொடுக்குறாங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அந்த நம்பரால போய்கிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? அவ்வளவுதான் ஆன்சர்.
சரி, ஓரளவு சதவீதத்தோட ஃபவுண்டேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ல ஷார்ட்கட் சொல்றேன், நீ பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சம்மு போடும்போது, ஏன்னா ஒரு சில பேருக்கு எப்படி மல்டிபிளேஷன் வேகமா பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் நான் சின்ன சின்ன ஷார்ட்கட்டா வீடியோ போட்டிருப்பேன். 5ஆல பெருக்கிறது எப்படி, 15ஆல பெருக்கிறது எப்படி, 10ஆல பெருக்கிறது எப்படி, 70ஆல பெருக்கிறதுக்கே நான் ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் போட்டிருக்கேன். கீழே போய் பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ்ல. ஓகேவா? அதெல்லாம் சின்ன சின்ன இடத்துல பெருக்களுக்கு சம்ம வேகமா போறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுவே சம்மா கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப பர்சன்டேஜ்னா இதுவே சம்மா கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சம்மு ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும், எப்படி வேகமா கண்டுபிடிக்கிறதுன்றது யூஸ் ஆகும். ஓகேவா? தனி வட்டி, கூட்டு வட்டி, லாபம் நஷ்டம், சதவீதம்ன்ற டாபிக்ல வரும். பிளஸ் பொதுவாகவே சுருக்குகள்ன்றதெல்லாம் இந்த டாபிக் வரும். ஓகேவா? சதவீதம்ன்றது அதனால நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த சம்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.